மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். படகில் ஏறி அக்கறைக்கு போனார். இருந்தது. அப்பங்கள் இல்லாதபடியால் ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். என் அன்பு உள்ள தேவனே இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை படித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் என் தேவன் எங்கள் இருதயத்தோடு பேசினோம்மா. நாங்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமா, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். என் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளிலே மாறி நாங்கள் கர்த்தருக்கென்று வாழ என் தேவனே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இயேசுவா, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். தேவன் இந்த கடைசி வசனத்துல சொல்லுகிறதான வார்த்தை, அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இவர்கள் உணராது போனார்கள்? இயேசு கிறிஸ்துடைய அப்பம் இந்த இவர்களுடைய வாழ்க்கையில இந்த தேவன் அற்புதம் செய்தது எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து பேசுகிறீர்களா என்று தேவனுடைய நாமத்தை கொண்டு இந்த மக்கள் விரும்புகிற அந்த பேசிக் கொண்டிருக்கிறதான வார்த்தைகளை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் உணர் அடையாதிருப்பது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அநேக வேளைகளிலே நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய அதிசயங்களை மறந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்களை மறந்தவர்களாய் மாறி விடுகிறோம். அநேக இடங்களிலே கர்த்தரையே மறந்து வாழப்படியான ஒரு சூழ்நிலையிலும் கடந்து விடுகிறோம். ஏதாவது ஒரு சின்ன சோதனைகள், ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு நடந்துட்டனா, ஏசப்பா என்ன கைவிட்டார், ஏசப்பா கைவிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க இந்த பூமி மேல எல்லாம் அஸ்திவாரம் போட்டு வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கிறோம். இந்த உலகம் எதுல அஸ்திவாரம் போட்டிருக்கு தெரியுமா? அஸ்திவாரம் எதுல போட்டிருக்கு தெரியுமா? இந்த 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 டப்பை நான் இப்படி அந்தரத்துல வைக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். நான் இப்படி வச்சேன்னா இங்கே நிக்குமா? நிக்காது. ஆனா இந்த பூமி அந்தரத்திலே தொங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது தேவன் மீது அஸ்திவாரம் போட்டதாய் நிலைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமை மிகுந்தவர் என்பதற்கு இந்த உலகம் ஒரு சாட்சியாய் இருக்கிறது. என் தேவன் மகத்துவம் நிறைந்தவர் என்பதற்கு இந்த சூரியன் சாட்சியாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வருகிறது. அவருடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய பெரிதான கிருபை நம்மளை வழி நடத்தி வருகிறது. எத்தனை விபத்து, எத்தனை கொள்ள நோய்கள் இந்த உலகத்திலே எல்லாரையும் மாறிக்கொண்டு போனாலும் என் தேவன் என்னை காத்து வருகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மளை வழி நடத்தி வருகிறார். நம்முடைய தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்து வருகிறார். நம்முடைய
நம்முடைய தேவன் நம்மளுக்கு இம்மட்டும் வழி நடத்த அவருடைய கிருபை நம்மளுக்கு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை நடத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை நடத்துகிறது. நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய வேலையோ நம்மளுக்கு என்ன பண்றது இல்ல, நம்மளை வழி நடத்துவதல்ல. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு தந்து நம்முடைய தேவன் மாத்திரமே வழி நடத்தி வருகிறவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமா, நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவது காரியம், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய வருகையை குறித்து ஆயத்தப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம யோசிப்பது என்ன காரியங்களை யோசிக்கிறோம்? நான் என்ன பண்ண போறேன் இந்த மாசம், என் பிள்ளைக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையா இருக்குது, என் குடும்பத்தின் தேவையெல்லாம் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன், அதற்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கடனை அடைக்கணுமே, நான் இந்த வாங்கின பணத்தை நான் கொடுக்கணுமே, இப்படி ஆனா அநேக காரியங்களை குறித்து மாத்திரமே நாம் எண்ணிக்கொண்டு வருகிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தை நாம் எந்த அளவு செய்து வருகிறோம்? தேவனுக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதை குறித்து நாம் சிந்தித்து வாழுகிறோமா? இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை சமீபம் என்பதற்குரியதான அநேக அடையாளங்கள் இந்த பூமியிலே காணப்பட்டு இருந்தும் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு தகுதியற்ற ஒரு மனுஷர்களை போல நாம் வாழ்ந்து வருகிறோமா? என் அன்பு தேவச்சனங்களாகிய நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, இன்னும் நீங்கள் உணர்வடையாமல் இருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை குறித்து உணர்வடையாமல் இருக்கிறீங்களா? நான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர்களுக்கு மேலாய் கொடுத்தேன். எத்தனை கூடை நீங்க மீதி எடுத்தீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் சொல்றாங்க 12 கூடை மீதி எடுத்தோம். இருந்தது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். மீதி எடுத்தது 12 கதிர் கூடைகளை எடுத்தாங்க. ஹல்லேலூயா. எப்படி பெருக பண்ணுகிற தேவன் இல்லையா? எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணினாலும் அதுக்கு நம்மளுக்கு சமமாக முடியாது. இன்னும் எத்தனை 1000 கோடி பேர் வந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களாகிய நாம கர்த்தருடைய அற்புதங்களை கண்டிருந்தும் நாம் தேவன் மீது விசுவாசமற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். எப்படி இருக்கிறோமா? விசுவாசம் நிறைவற்றவர்களாய் காணப்படுகிறோம். கொஞ்சம் விசுவாசம் நமக்கு இருக்குது. அந்த கொஞ்சம் விசுவாசத்துல நம்ம நடந்தும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் பெரிதா இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் கண்டிருந்தும் நீங்கள் இன்னும் உணர்வடையலையான்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவச்சனங்களாகிய நீங்கள் இந்த நாளிலும் கூட சிஸ்டர் சொன்ன ஒரு சாட்சியை கேட்டீங்க. கடந்த மாதத்துல 2 லட்சம் ரூபாய், எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய் யார் இடத்துலயும் கடனே வாங்காம அவங்களோட காரியங்களை முடித்து கொடுத்தாங்க. எத்தனை பெரிய அற்புதம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு எப்பவும் நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன இல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, அவர் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்துல கடந்து வருவதில்லை. தேவன் சொல்லுகிறாரு, நான் எத்தனை அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன், ஆனாலும் நீங்க இன்னும் உணர்வடையாமல் இன்னும் எவ்வளவு நாள் இப்படி காணப்படுகிற ஒரு மனுஷர்களை போல இருப்பீங்க என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறதான வார்த்தையா இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது ஒரு இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு 24. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஜலப்பிரளயம் நோவாவோட காலத்துல வந்துச்சு. அந்த ஜலப்பிரளயம் வந்த காலத்துல இந்த ஜனங்கள் அப்போ வர அந்த நிமிஷம் வரை அவங்க என்ன பண்ணல, உணர்வடையாத ஒரு ஜனங்களை போல இருந்தாங்க.
ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? எல்லாரும் நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க மட்டும் கவனமா இருக்கட்டும். நீங்க உங்களோட சிந்தைகள் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறீங்க. சத்தியம் மாத்திரம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். இந்த போதவருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் இந்த நோவாவுடைய நாட்களிலே உலகம் அழியும் என்று சொல்லி இந்த நோவா பிரசங்கித்து அந்த மழை வந்து அவர்கள் அனைவரையும் மாறிக்கொண்டு போக மாட்டோம். அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா உணர்வடையாமல் இருந்தாங்களாம். அவர்கள் உணர்வடையாத செடிகளாக இருந்தாங்க. அப்போ மழை பெய்யும் பொழுது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த மழை பெய்யும் போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்களுக்கு அந்த காலத்துல மழை பெய்ஞ்சதே கிடையாது. அப்போ வந்து பூமியில பனி மட்டுமே வந்து பூமியை நனைத்து விட்டு போயிடுமா. இப்படிப்பட்ட சடங்கெல்லாம் இருக்க வேண்டிய மழை வரும்னு ஒரு நோவா சொல்லுகிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மழைனா என்னன்னே தெரியாது. இவங்க கிட்ட மழையை பத்தி சொல்றாரு. அப்ப வானத்துல இருந்து தண்ணி ஊற்றப்படும், இப்படியான மழை பெய்ய போகுது, இந்த உலகத்தை தேவன் அழிக்க போகிறாருன்னு போய் நோவா சொல்லுறாரு. அப்போ மனுஷர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நோவா பார்த்து, எடா பாவி, முட்டாளா இருக்கிறான், சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை குறித்து நினைக்கிறவர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தாங்க. அந்த மாறிக்கொண்டு போற நாள் வரை மட்டும் அவர்கள் தேவனை உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. நீங்கள் பரிசுத்தம் அடையுங்க, நீங்கள் கர்த்தருக்கென்று வாழுங்க, உங்களுடைய குடும்ப காரியங்களை செய்து கொண்டே இருந்து நீங்கள் தேவனிடத்திலே பரிசுத்தமாய் காணப்படுங்க, உண்மையுள்ளவர்களாய் இருங்க, உணர்வுள்ளவர்களாய் இருங்க, நன்மை செய்கிறவர்களாய் இருங்க. தீமை நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலும் காணாதபடி வாழுங்கள் என்று தேவனுடைய சத்திய வசனம் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசிக் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வருகை பேசிக்கொண்டு குறித்ததான காரியத்தை கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் கர்த்தரோட வரப்போகுது. அந்த நாள் வர மட்டும் இந்த நோவாவுடைய காலத்தில் இருந்தது ஜனங்களை போல நாம் காணப்பட போகிறோமா? நாம் காணப்பட போகிறோமா? இயேசு கிறிஸ்து வருகை வந்துட்டனா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நம் தேவனை விட்டு கைவிடப்பட்டவர்களாய் நம்ம இந்த பூமியிலே காணப்படுவோமே. இயேசு கிறிஸ்துவோட வருகை போயிடுச்சுனா நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா நம்ம இந்த ட்ரெயின் மிஸ் ஆகிற மாதிரியான கதை இல்லை, பஸ் மிஸ் பண்ற மாதிரியான ஒரு கதை இல்லை. நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு போகலாம்னு. இதுல நீங்க மிஸ் பண்ணணும்னா நீங்க கர்த்தருடைய கிருபையை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. அவருடைய கிருபை இழந்து விடுவீங்க. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல பாவம் செய்துட்டு கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் அநேகர் கொலை செய்து கூட வந்து தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கலாம். தேவன் கிருபை இருக்கிறதுனால இந்த நாளிலே உங்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய பாவங்களை தேவன் பாராதில்லை. உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தீமை செய்கிற வேலைகள் எல்லாம் தேவன் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய கிருபை இருக்கிறதுனால என் தேவன் உங்களுக்கும் நன்மை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் இந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை நாள் முடிய போகுது. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அவருடைய கிருபை முடிந்து விடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் நடக்காது. நீங்கள் ரத்த சாட்சியாய் மரித்தாலொழிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ரத்த சாட்சியாய் மரிக்கலாம். எப்படி ரத்த சாட்சியாய் மரிக்கணும்னா என்ன? நீங்க ரத்த சாட்சியா மரிக்கிறதுனா தெரியுமா தெரியாதா தெரியல. ரத்த சாட்சியா மரிக்கிறதுனா இயேசுவுக்காக நான் மரணத்தை கழுவ வேண்டும். அல்லேலூயா. அந்த மரணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன கொடூரமாய் சாவடிக்கலாம், இல்ல கழுத்தை வெட்டி சாவடிச்சிடலாம், இல்ல கொடுமை பண்ணி சாவடிக்கலாம். இயேசுவுக்காக நீங்க மரித்தா மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆனா இன்னைக்கு அவரோட கிருபை இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எத்தனை பெரிய பாவிகளாக இருந்தாலும்
இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோட பாவங்களை மன்னிங்கம்மான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த நொடி கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் போது நீங்கள் பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் காணப்படும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய எக்கால சத்தத்தின் துணி உங்களுடைய காதுகளிலே கேட்கும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய எக்கால துணி உங்க காதுகளிலே கேட்கும். அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் மறுரூபப்பட்டு கர்த்தரிடத்திலே மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திக்க கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. இதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. இன்னும் உணர்வடையாத மக்களை போல, இந்த நோவுடைய காலத்திலே கண்ட ஜனங்களை போல நாம் காணப்பட வேண்டாம். இறுதியின் கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் உணர்வற்றதான ஜனங்களை போல நாம் காணப்பட வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மக்களாய் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில? தேவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில சித்தம் கொண்டிருப்பாரு? அவருக்காய் நாம் வாழணும். ஹல்லேலூயா. அவர் வேற என்ன பெரிய காரியம் நம்ம இடத்துல கேட்கிறார்? நீ சம்பாதிக்கிறதெல்லாம் நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாரா? உன் பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாரா? அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், அவரை போல நாம் வாழணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிற நாளெல்லாம் அவர் நன்மைகளை மாத்திரமே செய்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மைகளை மாத்திரமே செய்து வந்தார். பாவிகளுக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் பாவிகள் பாவத்தில் அவருடைய பாவத்தின் சம்பளத்தில் அவருடைய வியாதிகளில் இருந்து என் தேவ ஜனங்களை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் பற்றிருந்த வியாதியின் கொடுமைகளில் இருந்து தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி நன்மை செய்கிற ஒரு மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி நாம் தேவனை குறித்ததான காரியத்திலே உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் வாழ முடியும். ஆமென். அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும்னா நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். என் கை காலெல்லாம் மறந்து போய் எனக்கு எத்தனை ஊசி குத்துனாலும் என்ன குத்துனாலும் நான் பண்ண முடியாது. அறுத்தா கூட எனக்கு உணர்வடைய முடியாது. ஏன்னா என் உடலெல்லாம் மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு உணர்வும் தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த தேவாலயத்துல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உரியவரான ஒரு ஜனமாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு உணர்வுள்ள சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன உணர்வு? என் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்றதான இந்த உணர்வை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஹல்லேலூயா. என் தேவ ஜனம் என்று சொல்லும்படியான அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. என் தேவ ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 17ஆம் அதிகாரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். எப்போ? லோத்தினுடைய காலத்திலே கூட அவர்கள் உணர்வடையாத ஒரு ஜனங்களாய் இருந்தாங்க. எப்படி இந்த நோவாவுடைய காலத்துல உணர்வடையாத ஜனங்களாய் இருந்தார்களோ அதே போல இந்த லோத்தினுடைய காலத்திலும் உணர்வடையாது இருந்தாங்க. அக்கிரமம் பெருகி இருந்தது. அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உணவுகள், அவருடைய உடுக்கைகள், அவர்கள் வீடு கட்டுவதும், அவர்கள் இதை வாங்குவதும், அவர்கள் அதை வாங்குவதும், சேர்ப்பதுமான காரியத்தை குறித்தே அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த லோத்துடைய நாட்களில் கூட அவர்கள் அழிய போகிறாங்க ஒரு
எண்ணம் அவர்களுள்ளே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. என் தேவ ஜனங்களாகிய நாம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வேளையிலே சொல்லுகிறாரு, நீங்கள் நோவுடைய காலத்திலே இருந்த ஜனத்தை போல காணப்பட வேண்டாம். இந்த லோத்துடைய இருந்த ஜனத்தை போல நாம் காணப்படக்கூடாது என்றுதான் தேவன் இந்த வேளையிலே நீங்கள் உணர்வடையும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உணர்வடையுங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தேவைக்கு மாத்திரம் கர்த்தரிடத்துல வருகிறதான ஒரு ஜனமாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மை வேணும், அதற்காக நான் ஒரு மனுஷனை பார்க்கணும், அவரிடத்துல நன்மை பெற்ற உடனே அவரை நான் மறந்துடுறதான ஒரு மனுஷனை போல நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுகிறோம். ஹல்லேலூயா. நான் நன்மை பெற்றதுக்கு அப்புறமா இன்னும் நான் கர்த்தரிடத்துல நெருங்கி வாழணும். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொன்னா என் தேவனிடத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு என் இயேசு கிறிஸ்துடைய கடைசி நாள் மட்டும் நான் நன்றியோடு இருப்பேன் ஆண்டவரே சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து கடந்து செல்லுகிற ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பிடித்து கடந்து செல்லுகிற ஒரு ஜனமாய் நாம காணப்படணும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை நினைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான நன்மைகளை நினைத்து பாருங்க. அவரிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எத்தனை அளவுக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீங்க, எந்த அளவு கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்க, எந்த அளவு கர்த்தர் மீது விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, உணர்வடையுங்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் உணர்வடையுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன வாசிங்க? கரெக்ட். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. விசுவாசம் குறைவுள்ளதான மனுஷர்கள் இந்த நாட்டிலே அநேகரை நாம் பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செஞ்சாலும் அவருடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதம், ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். ஆனாலும் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, நானு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, இப்படியான ஒரு காரியம் நடந்துருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், நானா செஞ்சு நிற்கிறேன், என் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே விசுவாச குறைவுள்ள ஜனங்களை நாம் காண்கிறோம். உணர்வு இல்லாதவர்கள் எப்படியான கட்டணான அடையாளங்களை நாம் கண்டு வருகிறோம். இந்த உணர்வு அடையாதவர்கள் அவர்களிடத்தில் என்ன இருக்காது? முதலாவது காரியம் விசுவாசம் இருக்காது. என்ன இருக்காது? என்ன அற்புதத்தை கண்டாலும் அவரோட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அவர்கள் யாரு? அவங்க யாரு? விசுவாசம் மற்றவர்கள், உணர்வற்றவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னிடத்துல உணர்வு குறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னிடத்துல தேவனை குறித்துதான உணர்கிற உணர்வு குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய விசுவாசத்திலே குறைவற்றவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. குறைவற்றவர்களாய் காணப்படணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 24. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அக்கிரமம் இந்த நாளில எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் அக்கிரமம் தான் இருக்கு. அக்கிரமம்னா என்ன? பாவம், உச்சத்தின் பாவங்கள். எந்த காரியத்திலும் அக்கிரமம், புனிதமான காரியங்களை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்.
அக்கிரமம் பாவம் நிறைந்த ஒரு மனுஷர்களை போல நாம் காணப்படுகிறதான இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த நாளிலும் இப்படிப்பட்ட அன்பு குறைவுள்ள ஒரு மனுஷர்களை போல நாம் காணப்படக்கூடாது. ஆமென். நம்முடைய இரண்டாவது அடையாளம், இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, இரண்டாவது அடையாளம் என்ன அடையாளம்? அக்கிரமம் மிகுதியானதுனால ஏதோ ஒரு ரீசன், எனி ரீசன், எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய அன்பு நம்மளிலே தணிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நம்மளிடத்துல அன்பு தணிந்து போகக்கூடாது. என்ன அன்பு? தேவ அன்பு நம்மளிலே தணிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இது அக்கிரமத்தினால இருக்கலாம், இல்ல ஐஸ்வர்ய நிறைவனால இருக்கலாம், இல்ல இவர்கள் பாவத்தினால அநேக பாவ காரியங்களிலே கடந்து சென்று இவர்கள் தேவனுடைய அன்பை இழந்து போயிருக்கலாம். இரண்டாவது அடையாளம், இவர்களுக்குள்ளே அன்பு தணிந்து போயிருக்கும். யாருக்குள்ள? தேவ உணர்வு இல்லாத ஜனங்களின் அடையாளங்களை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ அன்பு இவர்களுக்குள்ளே இருக்காது. ஒரு சிறு குழந்தை நம்மிடத்துல தேடி வரும், ஏதாவது ஒரு காரியத்திற்காய் வரும். அது என்னோட குழந்தை இல்ல, அது இன்னொரு வீட்டு குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தைய பார்த்து போ அப்படின்னு தள்ளி விட்டா என்னது? என்னது? தேவ அன்பு உங்களுக்குள்ளே இல்ல. ஹல்லேலூயா. என் தேவன் யாருக்கும் மனம் இறங்குகிறவர். உங்களை தேடி வருகிறவர்களை நீங்கள் நன்மையாட அவருடைய திருப்தியாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைகளான உங்களுடைய தேவ அன்பு அவர்கள் மீது என்ன பண்ணணும்? பற்றுதலாய் இருக்கணும். தேவ ஜனங்களாகிய நம்ம இந்த உணர்வில்லாத ஜனங்களின் அடையாளத்துல நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இவர்கள் உணர்வில்லாததுனாலதான் அவர்களுக்குள்ளே அன்பு இல்ல, அவர்களுக்குள்ளே என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. ஆனா நாங்க அப்படிப்பட்ட சபையார் அல்ல. ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் உணர்வுள்ளவர்கள், நாங்க அன்புள்ள மிகுந்து காணப்படுவோம். அடுத்து விசுவாசத்திலே நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12 இருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளை செய்கிற பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எடுத்து கீழே படிக்குமா? நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய நாமத்துக்குரிய மனுஷர்கள் இல்லாதவர்கள் இப்படிப்பட்டதான கிரியை நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே படிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன். நம்முடைய தேவனுடைய ஜனங்கள் ஆகிய நாம் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு தாகம் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யாரா இருக்கணும்? என் தேவனுடைய காரியத்தின் வசனங்களின்படி நடப்பதற்கு
நாம் தாகம் நிறைந்தவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க அவருடைய வசனத்துக்கு தாகம் உள்ளவர்களா தான் இருப்பாங்க. ஆமென். என்னோட அடிக்கடி நாக்கெல்லாம் வறண்டு போகுது, தாகம் உருவாகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேலை செய்வதற்கு தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். தேவ ஜனங்களாகிய நம்ம தாகமற்றவர்களாய் காணப்படுவோம். என்ன தேவனுடைய வேலை செய்வதற்கு தாகம் இல்லாமல் இருக்கிறோம்னா நான் கர்த்தருடைய உணர்வற்றவனாய் நான் காணப்படுகிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? தேவ உணர்வுள்ள ஜனங்களாய் வாழுகிறீங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, விசுவாசம் குறைவு இருக்குதுன்னா, தாகம் குறைவு இருக்குதுன்னா, கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் பங்கு பெறுவதில்ல, அவருடைய காரியங்களிலே நீங்கள் செய்வதிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, அன்பற்றவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களிலே குறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவ குறைவு இருக்கிறது. என் தேவனுடைய வார்த்தையை உணர முடியாத ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்றத நீங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இடமாய் சாலமோனை குறித்தும் சிம்சோனை குறித்தும் நாம் இந்த வேதத்தில் நாம படித்திருக்கிறோம். இந்த சாலமோன் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் மீறினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவன் ஞானம் கொடுத்திருந்தாரு, அவனுக்கு விசேஷித்த ஞானம் கொடுத்திருந்தாரு. அவன் ஞானம் பெற்றிருந்தோம், பெண்கள் நிமித்தம் அவன் பாவியாய் மாறினான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானம் இருக்கு, நம்மளுக்குள்ள அநேகருக்கும் தேவ ஞானம் இருக்கு. என் தேவனுடைய வார்த்தையை நான் மீறுகிறேன் என்றபடியான உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்றீங்களா? இந்த சாலமோன் போல என்னுடைய முன் வாழ்க்கை பரிசுத்தம், பின் வாழ்க்கை என் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது என்று சொல்லி பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என் அன்பு தேவ ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயிருங்க. இப்படியாய் சிம்சோனோ அவன் காணப்பட்டான். தேவன் அவனை ஒரு நியாயாதிபதியாய் வைத்தார். அந்த தேசத்தை ரட்சிக்கும்படியாய் தேவன் அவனுக்கு மிகுந்த பலனை கொடுத்திருந்தார். ஆனா இந்த பெண்ணின் நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போனதை கூட அவன் உணராதவனாய் இருந்தான். இதோ எழுதுப்பா எழுதுறேன்னு சொல்றாங்க, அவன் உணர்வில்லை. அவனுடைய பலன் போய்விட்டது, அவனுடைய விசுவாசம் போய்விட்டது என்று சொல்லி அவனை உணராதவனாய் அவன் வேகமாய் எழுந்திருக்கிறான். ஆனா அவன் கட்டப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் கட்டப்பட்டிருந்தான். உலகத்தின் பாவத்தினால் அவன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அவருடைய கண்களை பிடுங்கி அவனை சிறைச்சாலையிலே போட்டு அவனை துன்பப்படுத்தினதை நாம் இந்த வேதத்தின் மூலமாய் படிக்கிறோம். என் தேவ ஜனங்களாகிய நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? இல்ல கர்த்தரிடத்திலே இந்த நாளிலே கேட்கலாமா? நாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். ஏசப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நான் காணப்படக்கூடாது ஆண்டவரே. நான் உம்முடைய காரியங்களில் நான் உணர்வுள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் உணர்வுள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே. என் கர்த்தர் என் வாழ்க்கையில எத்தனை நன்மை செய்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையின் நன்மைகளினாலே ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து வருகிறேன் ஆண்டவரே. ஆனாலும் என்னிடத்துல இந்த விசுவாசம் குறைவு இருக்கிறது, என்னிடத்துல இந்த அன்பின் குறைவு இருக்கிறது, என்னிடத்துல தேவனுக்கு என்று வேலை செய்வதற்கு தாகமற்றவனாய் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் அப்பா. ஏசப்பா, நீர் என் மேல் கிருபையாய் மனம் இறங்குங்க. என்ன உணர்வடையும்படி செய்யுங்கப்பா. என்னுடைய உணர்வுகள் என் கர்த்தருக்கு என்று உணர்வடையும்படி செய்யுங்க. என் கர்த்தர் நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உங்களுக்காய் வாழணும். என் தேவ தாகம் நிறைந்த ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. என் தேவனுடைய கருணை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இன்னும் உணர்வடைந்து நாங்கள் தேவனுக்கென்று அநேக ஊழியங்களிலே பங்கு பெற்று இந்த தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப என் தேவனே எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரமாய் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. கரம்பிடித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்து இருக்கிறது. திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வரிசையாய் இதனாய் மழை படித்து இருக்கலாம். திருவிருந்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய
பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானம் நாளிலே கேட்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வழியா கர்த்தருக்கென்று உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென். அனைவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆத்மாவே இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு